மத்திய மாநில அரசுகள் சீன பட்டாசுகள் விற்பனையை கண்காணிப்பதுடன் முற்றிலும் விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் பட்டாசு உற்பத்தியாளர்கள். சீன பட்டாசுகளால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் பட்டாசு வியாபாரிகள். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பட்டாசு விற்பனை விறுவிறுப்படைய தொடங்கியுள்ளது. எனினும் உள்நாட்டு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் சீன பட்டாசுகள் சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு சீன பட்டாசுகள் விற்பனை செய்வதை தடுக்க உத்தரவிட்டது. ஆனாலும் பெங்களூரு வழியாக சீன பட்டாசுகள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாகவும் துறைமுகங்களில் கண்டெய்னர் ஸ்கேன் செய்யும் கருவிகள் பற்றாக்குறையாக இருப்பதால் சீனாவிலிருந்து விளையாட்டுப் பொருட்கள் என்ற பெயரில் பட்டாசுகள் நம் நாட்டுக்குள் நுழைவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர் பட்டாசு வியாபாரிகள். சீன பட்டாசுகள் சுற்றுச்சூழலுக்கும் உயிருக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடியவை என்கிறார் பட்டாசு தொழில் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் ராசா. இது ஏன் சுங்கத்துறைகள் தடுக்கலைன்னா அவங்ககிட்ட ஸ்கேனர் பத்தலை. ஒரு நாளைக்கு 2000 கண்டெய்னர் வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்தால் 10 கண்டெய்னர் 20 கண்டெய்னர் மட்டுமே பரிசோதிக்கப்பட்டு வருது. மிச்சம் எல்லாமே ஸ்கேனர் இல்லாமல் அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன பொருள் இருக்கோ பொம்மை நம்ம போட்டிருந்தால் ஆமாம் பொம்மை தான் இருந்துச்சுன்னு பரிசோதனை பண்ணாமையே இவங்க அனுமதி கொடுத்துறாங்க. இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே முழுமையாக ஊடுருவி வந்துக்கிட்டு இருக்கு. சீன பட்டாசுகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் சிவகாசியில் தயாரிக்கப்படும் பட்டாசுகளின் மூலப்பொருட்களின் விலையை விட மிகவும் குறைவு எனவும் இதனால் இந்திய சந்தைக்குள் சீன பட்டாசுகள் எளிதில் நுழைந்து விடுவதாகவும் கூறுகின்றனர் சென்னை பட்டாசு வியாபாரிகள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்வேன், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சீன பட்டாசுகள் எங்கேயுமே கிடையாது. அப்படி ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் அது எங்களுடைய கவனத்திற்கு கண்டிப்பாக கொண்டு வரப்படும். அது நாங்களே காவல்துறையில் முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் அதை பிடிச்சி கொடுத்துருவோம். சந்தையில் சீன பட்டாசுகளின் விற்பனையை தடுத்தாலும் ஆன்லைன் மூலம் அதிக அளவில் விற்கப்பட்டு வருவதால் அரசுக்கு வரி இழப்பு ஏற்பட்டு வருவதாக கூறும் வணிகர் சங்கத்தினர் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அளவிற்கு ஆன்லைன் விற்பனை நடந்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பல 1000 கோடிகள் நமக்கு இழப்பீடு ஏறக்கூடிய சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆன்லைன் மூலமாக இதுவரை 300 கோடிக்கு சீன பட்டாசு விற்பனை செய்வதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் சாமானிய மனிதர்களை கூட பேருந்துகள் ரயில்களில் கூட பட்டாசை நாம் எடுத்து செல்லக்கூடாது என்பது தடை இருக்கிறது. ஆனால் ஆன்லைன் மூலமாக பட்டாசு விற்பனை என்று சொன்னால் அவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகின்றார்கள், எப்படி பொதுமக்களுக்கு சென்று விநியோகம் செய்கிறார்கள், எந்த முறையிலே அதை பார்சல் செய்து தருகிறார்கள் என்ற இதையெல்லாம் அரசு ஆய்வு செய்யப்பட வேண்டும். சீன பட்டாசுகள் விற்பனையை மத்திய மாநில அரசுகள் கண்காணிப்பதோடு முற்றிலும் தடை விதிக்க வேண்டும். சீன பட்டாசுகளை புறக்கணித்து நம் நாட்டில் தயாரிக்கப்படும் பட்டாசுகளை பயன்படுத்தி பாதுகாப்பான தீபாவளியை மக்கள் கொண்டாட வேண்டும் என்பதே பட்டாசு உற்பத்தியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.